வணக்கம் நண்பர்களே, நான் டிஜிட்டல் சரவணன். ஸோ வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஸ்டார்ட் அப் வித் சூர்யா ராஜேந்திரன். வணக்கம். வணக்கம். பிஸ்னஸ் ஒரு வெறும் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். நம்ம ஊருக்குள்ள என்னெல்லாம் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்லேயே ஒரு கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஓகே, மெடிக்கல் ஷாப்பு, ஒரு சின்ன சர்வீஸ் சென்டர், இது எல்லாமே பிஸ்னஸ்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓப்பனை நாங்கள் ஏபிஐ கொடுக்குறோன்னு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பனை மாடலில் எடுத்து பில்டு பண்ணிட்டு, நான் தான் ஓப்பனையோட காம்படிட்டரு, எனக்கு $1 million தாங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ட்டையும் ஆச்சு இல்லை, எந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ட்டையும் ப்ரீமியம் கார் இல்லை. வணக்கம் நண்பர்களே, நான் டிஜிட்டல் சரவணன். ஸோ வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஸ்டார்ட் அப் வித் சூர்யா ராஜேந்திரன். வணக்கம். வணக்கம். ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில காமனான கொஸ்டின்ஸ். நிறைய பிஸ்னஸ் ஓனர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் அப்னு சொல்லிக்கிறாங்க வழக்கம் போல. ஆல்ரைட், இது அவங்க இல்லையே, இல்லை அவரும் தான். ஓகே, ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்கேம் எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் நாங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்கேமுங்கிற 2 எபிசோட் போட்டிருக்கோம். அற்புதமான எபிசோட். அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த அண்டர் வேர்ல்டு டீலிங்ஸ்லாம் உங்களால் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். பட் நீங்கள் இந்த சூர்யா ராஜேந்திரன் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 ஹவர்லேயே நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். ஆல்ரைட். ஸோ கம்மிங் டு த கொஸ்டின் நம்பர் 1, ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது நம்ம நிறைய வீடியோவில் பேசினது தான். பட் ஸ்டில் லாங் அண்ட் ஷார்ட், பிஸ்னஸ் ஒரு வெறும் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். நம்ம ஊருக்குள்ள என்னெல்லாம் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்லேயே ஒரு கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஓகே, மெடிக்கல் ஷாப்பு, ஒரு சின்ன சர்வீஸ் சென்டர், இது எல்லாமே பிஸ்னஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே. அண்டர் ஹேண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்ல இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டெக்கோ ஒரு இன்னோவேஷன் எலமெண்ட்டையோ எனேபிள் பண்ணி அதோட ஸ்கேலை பெருசா வச்சுக்கிறது, ஓகே, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டரா பில்ட் பண்ணி கஸ்டமர்ஸ், லெட்ஸே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அந்த சூப்பர் மார்க்கெட்ல மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு ஒரு 300 to 500 பேர் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதே ஒரு டெக் எனேபிள் பண்ணா விசிட்டர்ஸ் எவ்வளவு பேர் தானாலும் ஆன்போர்ட் பண்ணலாம். அப்போ ஒரு வெப்சைட், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருச்சுன்னா அது ஸ்டார்ட் அப். மறுபடியும் சொல்றேன், ஒரு பிசினஸ்ல டெக் எனேபிள் பண்ணி growth ஸ்டோரி பெட்டரா அதுல இருக்கணும். ட்ரெடிஷ்னல் பிசினஸை விட நீங்க உங்களோட டெக்னாலஜி, உங்க பிசினஸ் இன்னோவேட்டிவ் எலமெண்ட் உள்ள கொண்டு அதுல ஸ்கேல் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற வேலிடேஷனை பண்ணா மட்டும்தான் அது ஸ்டார்ட் அப். அண்டர்ஸ்டுட். ஓகே. ஸோ நானும் 2-3 ரீல் பார்த்தேன் ஆக்சுவலாக. அதில் ரெண்டு ரீலோட எக்ஸாம்பிள் சொன்னேன், கரெக்டானு பாருங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆண்டர்ப்ரனர். ஓகே, அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்மல் இட்லி கடை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ்ஸு. அதே இட்லியை பயங்கரமாக பேக் பண்ணி டிசைனாக பண்ணி விற்றீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னாரு. ஸோ அதுதான் ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்குள்ள வித்தியாசமா? நான் அந்த வீடியோ பார்க்கல. ஓகே. பட் அவர் ரொம்ப ஃபேமஸான ஆண்டர்ப்ரனர் போதும். பட் அது அப்படி மட்டும் டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே. 3 எலமெண்ட் எடுத்துக்கலாம். எய்தர் ப்ராடக்ட்ல ஒரு இன்னோவேஷன் இருக்கணும், இல்ல ப்ராசஸ்ல ஒரு இன்னோவேஷன் இருக்கணும், இல்ல பிசினஸ் மாடல்ல ஒரு இன்னோவேஷன் இருக்கணும். லெட்ஸ் சே B2B-யா பண்ணிட்டு இருந்த ஒரு பிசினஸ், ட்ரெடிஷ்னலி அது B2B-யா தான் இருக்கு. அதை இன்னைக்கு டெக் எனேபிள் பண்ணி D2C-யா மாத்துறாங்க. ஒரு மேனுஃபேக்சரே டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலர் செட்டப் இல்லாம டைரக்டா கன்சியூமருக்கு கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ மார்ஜின் பெட்டரா இருக்கு, பிசினஸ் பெட்டரா இருக்கு. அது பிசினஸ் ப்ராசஸ்ல. ரெண்டாவது ப்ராடக்ட் இன்னோவேஷன். லெட்ஸே ரீசெண்டாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ChatGPT எடுத்துக்கலாமே. ஒரு ப்ராடக்ட் இன்னோவேஷன்னால அந்த மார்க்கெட் புதுசாக டிஸ்டர்ப் ஆகி உருவாகுது. தென் ப்ராசஸ் எஃபிஷியன்சி. ChatGPT யூஸ் பண்ணி இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி அவங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்த வேலையை ரொம்ப எஃபிஷியண்டாக பண்றாங்க. கரெக்ட். நீங்க சாரி டு இன்டரப்ட் யூ. அதாவது நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ChatGPT API கொடுத்துட்றாங்க. கரெக்டா? இன்டர்ஃபேஸை மட்டும் பில்ட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் எண்டை மட்டும் பில்ட் பண்ணிட்டு ChatGPT API இருக்குல்ல, அதை தூக்கி உங்க இன்டர்ஃபேஸ் கூட சொருவிடுங்க. சொருவிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு AI ஸ்டார்ட் அப் தான்.
அதை ஓப்பன்ஏயே அஜூர்ல மாடலாவே கொடுத்துட்றான். சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணாம ஏபிஐ டைரக்டா ஓப்பன்ஏஐ வந்து நாங்க ஏபிஐ கொடுக்குறோன்னு ஓப்பனா சொல்லிடுறாங்க. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஓப்பன்ஏஐ மாடல்ல எடுத்து பில்டு பண்ணிட்டு நான் தான் ஓப்பன்ஏஐயோட காம்படிட்டர், எனக்கு $1 million தாங்க அப்படின்னு சொல்லி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. நான் பார்த்த கேஸ்ல நல்ல நல்ல நீஷை மட்டும் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சாட் ஜிபிடில போயிட்டு ஜென்ரிக்கா ஒரு ஸ்டார்ட் அப்பை வேலிடேட் பண்ணுனா பண்ணாது. இப்போ நீங்களுமே பண்ணிருக்கீங்க, ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு எல்எல்எம் ட்ரெயின் பண்ணி அதோட ப்ராடக்டா சொல்லலாம். அது நீங்க சொல்லலாம். பட் நாங்க பேஸ் வந்து சாட் ஜிபிடி தானே. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த மாடலை பில்ட் பண்ணிட்டு நான் தாண்டா சாம் ஆல்ட்மேனுக்கே காம்படிட்டர் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா அந்த ஸ்டேட்டஸ்ல சாம் ஆல்ட்மேனை ஹைட் பண்ணிடுவேன். ஸோ விஷயம் என்னன்னா இது ஒரு விதமான ஸ்டார்ட் அப் ஸ்கேம் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட் ஸ்கேம். நீங்க வந்து இன்வெஸ்டர் கிட்ட போயிட்டு நாங்க வந்து ஓப்பன்ஏஐ மாதிரி பில்டு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு கடைசியில பார்த்தா பேக் எண்ட் வந்து அதுல இருந்து தான் ஒர்க் ஆகுது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ கேன் சே ஸ்னாப்சாட் ஏஐ வந்தது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஸ்னாப்சாட்டே ஓனா பில்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிடையாது, சாட் ஜிபிடியோட பேக் எண்ட் தான் அது. ஸோ அதையும் நாங்கள் வந்து செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம பிங்கு, அது வந்து நான் ஸ்கேம்னு சொல்லலை, பட் அது வந்து சாட் ஜிபிடியோட பேக் எண்ட் தான் யூஸ் பண்ணது. தே ஹவ் இன்வெஸ்டட் மோர் தென் $400-500 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்கேம் கிடையாது. பட் நீங்க வந்து ஓப்பன்ஏஐயோட ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு ஏஐ மாடலை பில்டு பண்ணிட்டு இது வந்து நானே என் டீமை வச்சு பண்ணதுன்னு சொன்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செக்குல ஆட்டின உருட்டை விட சுத்தமான உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் எடுத்து நம்ம பேஜ்ல போட்டு நாங்க தான் இந்த வீடியோக்கான அந்த பிளாட்ஃபார்மே பில்ட் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி. ஸோ அது பண்ணாதீங்க, லாங் டேர்முக்கு செட் ஆகாது. ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க. ஆல்ரைட், இன்னும் ஒரு டவுட் மட்டும் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இட்லி கடையை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு காமனான பிஸ்னஸ் ஓனர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து டீ கடை வச்சிருக்காப்புல. இப்போ நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன். அந்த டீ கடை வந்து நான் கஃபேவா மாத்துறேன். நல்லா ஹை எண்ட் கஃபேலாம் போட்டு ஒய்ஃபைலாம் போட்டு ஒய்ஃபைலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். நல்லா சேர்லாம் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி நார்மல் டீ கடையை ஒரு ஹை எண்ட் கஃபேவா மாத்திட்டா அது ஸ்டார்ட் அப்ல வருமா வராதா? இது கரெக்டான ஆன்சர் பண்ணணும்னா இப்போ இந்த சாயின்னு எடுத்துக்கிட்டதுலயே பிஸ்னஸ் ஸ்பாட்டுங்கிறது $10 $15 ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதை விட்டுட்டா அதுக்கு அடுத்தது லார்ஜ் என்டர்பிரைசஸோட கெஃபே, லெட்ஸ் சே ஸ்டார்பக்ஸ், சிசிடி, இந்த மாதிரி அபவ் $100. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு. அந்த ஸ்வீட் ஸ்பாட்ல இப்போ பிராண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. லெட்ஸ் சே சாய் கிங்ஸ்லாம் அதில் இருக்கிற செக்மெண்ட்ல பொசிஷன் பண்ணவங்க தான். சாய் கிங்ஸ் ஆரம்பிக்கும் போது எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு நான் இவங்க தர அம்யூனிட்டிஸை நான் இங்கே தர போறேன், நான் இங்க இருக்கிற க்ரௌட் இங்கே கொண்டு வர போறேன். இது ஒரு புது செக்மெண்ட் பில்ட் பண்ணுது. பட் ஆனா இந்த செக்மெண்ட்டை பில்ட் பண்ணாம நான் என்ன பண்ண போறேன், திருப்பி நானும் போயிட்டு $10 $5 ஒன்று விற்க போறேன், இல்லை $50 செக்மெண்ட் ஆல்ரெடி 4 பிராண்ட் இருக்காங்க நானும் விற்க போறேன்னா அது ஸ்டார்ட் அப் கிடையாது, அது நார்மல் பிசினஸ் தான். இப்ப இருக்கிற ஒரு ஆன்சைட்டி என்னன்னா ஸ்டார்ட் அப் நான் சொல்லியே ஆகணும்ட்டு எதையோ ஒன்று பண்றதா இருக்கு. பிசினஸ் பண்ண தப்பு கிடையாது, அது இது லைஃப் ஸ்டைல் பிசினஸ், நான் அது பிசினஸா பண்ண நினைக்கிறேன், இதுதான் என் தொழில் அப்படின்ட்டே பண்ணலாம். எந்த பியர் பிரஷர்ல ஸ்டார்ட் அப் பண்ணி ஆகணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் பண்றேன்னு சொல்றதையே ஒரு ஓல்டு ஸ்டைலா பார்க்கறாங்க. பிசினஸே பண்ணாலும் அது ஸ்டார்ட் அப்னு சொன்னாதான். நானும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். Even though I am running a digital marketing agency, I used to call it as a startup unless and until I meet Surya bro. Okay, பட் இருந்தாலும் நான் இன்னும் ஸ்டார்ட் அப் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி சொன்னா தானே மதிக்கிறீங்க. அப்படி நிறைய பேருக்குள்ள ஒரு தாட் இருக்கு. பிசினஸ்னா அந்த பிசினஸ்ன்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னும் ஓப்பனா சொல்ல போனா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் மேக் பண்றதை விட பிசினஸ் நல்லா மணி. எக்ஸாக்ட்லி, உண்மை அதுதான். ஆக்சுவலா இப்போ பிசினஸ்க்கும் ஸ்டார்ட் அப்க்கும் ரொம்ப காமனான ஒரு 2-3 வித்தியாசம் சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பிசினஸ் அப்படிங்கிறது ப்ரெடிக்டட், இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது அன்பிரடிக்டட். அது சக்ஸஸும் ஆகலாம், சக்ஸஸ் ஆச்சுன்னா இப்போ ஓப்பனே மாதிரி பயங்கரமாக பீக்லையும் போகலாம், இல்லை அப்படின்னா கிராஷ் டவுன் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்டார்ட் அப்ங்கிறதோட ஒரு எக்ஸாக்ட் மீனிங். கரெக்டா? டிபிக்கல் இந்த ஃபினான்ஷியல் இருக்கிற ஒரு ஃபார்ம் ரேஷியோ தான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. Startups are high risk, success is high reward. ஆமா. Businesses, traditional businesses, lower risk, lower reward.
புரியுது. அதனால தான் அவங்களுக்கு டிப்பிக்கலி அவங்களோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 10% 12% இருக்கும். பட் இதே ஸ்டார்ட் அப்ஸில் அது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் 4 times 5 times ஓவர் பீரியட் அதெல்லாம் கிளைம் ஆகிறது அதனால தான். ஓகே. பட் ஆனால் ஃபெயிலியர் ரேஷியோ அங்கே அபோவ் 80-85% ஸ்டார்ட் அப்பில். பிஸ்னஸஸில் ஃபெயிலியர் ரேஷியோங்கிறது ரொம்ப தின். ஃபெயில் ஆனாலும் அசட்ஸோ இன்வென்ட்ரியோ கையில் தான் இருக்கும். கரெக்ட். ஸோ அதை வச்சு பிளாக்ல கூட வித்துட்டு போயிடலாம் செகண்ட் ஹேண்ட்ல. எக்ஸாக்ட்லி. ஏதோ ஒரு வகையில் ரெக்கவர் பண்ணலாம் காசை. 10 லட்சம் போட்ட இடத்துல அட்லீஸ்ட் கடைசியாக ஒரு 4-5 லட்சம் தான் ரெக்கவர் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்டார்ட் அப்பில் எல்லாமே பீப்புள் அண்ட் ப்ராசஸில் காசு போட்டு வச்சிருப்போம். அன்சர்டன் ஃபேக்டரில் போட்டு வச்சிருப்போம். எதையுமே ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களை டீம் பில்ட் பண்ணியிருக்கேன், உங்களை உள்ள போட்டு ஒரு வருஷம் 12 LPA பேக்கேஜ் கொடுத்துட்டு இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு பாதி கொடுப்பானா கொடுப்பீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஸோ அதனால ஐடியலி இதுதான் மேஜர் டிஃபரன்ஸு. இதுல இன்னும் டெக்னிக்கலி பார்க்கணும்னா சிஏஜிஆர்னு ஒன்று இருக்கும். ஆமா, காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். இந்த சிஏஜிஆர் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அப்படி ஒரு செக்மெண்ட்டே இல்லைங்கிற விஷயத்துல தான் அன்சர்டனா போய் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சி பில்ட் பண்ணி புதுசா ஒரு மார்க்கெட்டை 50-60% சிஏஜிஆருக்கு பில்ட் பண்ணுவாங்க. ஓகே. லெட்ஸ் சே ஈவியோட சிஏஜிஆர் அபோவ் 40-50% இப்போ. இதே பேட்டரியோட இண்டஸ்ட்ரிங்கிறது சிஏஜிஆர் கம்மி. ஏன்னா அது ட்ரெடிஷ்னல் பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது ஈவி செக்மெண்ட், புது செக்மெண்ட். கரெக்ட். கிளைமேட் சேஞ்ச் இப்போ அதே மாதிரி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல 2014-15 இ-காமர்ஸ் அந்த மாதிரி தான். ஆமா. ஸோ இல்லாத இங்க அந்த மார்க்கெட்டே இல்லை. அந்த புது மார்க்கெட்டை கிரியேட் பண்ற அட்டம்ப்ட் தான் அந்த கார் பில்ட் பண்ணுது. அதுல இருந்து தான் அந்த வேல்யூ பில்ட் பண்றாங்க. பட் அகைன் ஃபெயிலியர் ஹையஸ்ட் இருக்கு. ஓகே. ஃபிளிப்கார்ட் மட்டும் தெரியும். ஃபிளிப்கார்ட் கூட வந்த மீதி 7-8 பிராண்ட் யாருக்கும் இப்போ தெரியாது. ஆப்வியஸ்லி. மக்களே, ஸ்டார்ட் அப்க்கும் பிஸ்னஸ்க்குமான வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணால் தைரியமாக தலை நிமிர்ந்து நெஞ்ச நிமிர்த்தி நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் அப் தான் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் அப்னே சொல்லுங்கள். ஸோ விஷயம் என்னன்னா, நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை ஓப்பனாக சொல்லுங்கள். அதில் எந்த ஒரு கூச்சநாச்சமும் கிடையாது. ஆல்ரைட். ஓகே. அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் மேட்ரிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேட்ரிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சிவாஜியில் தலைவர் சொல்லுவார், சிவாஜி மூவியில், ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட்ஸ் புவர். பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை ஆகிட்டே போகிறான். அதுதான் மேட்ரிக்ஸு. இதை பற்றி பேசணும்னா இதுக்கே நான் இன்னொரு 10 எபிசோட் நம்ம 2 பேரும் பேசணும். இலுமினாட்டின்னு சொல்கிறாங்க. 9 குடும்பமும் 19 குடும்பம் தான் உலகத்தையே ஆளுது. நம்ம அது என்ன படம்? பூமி படம். பூமி படத்துல கூட ரிச்சர்டு சைல்டு வந்து பேசியிருப்பாப்புல. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி நான் ஒரு ரீல் பைத்தியம். விச் மீன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுறதை விட நிறைய கன்சியூம் பண்ணி பழகிட்டேன் ஒரு காலகட்டத்தில். அது வந்து நிறைய பார்த்தது என்னன்னா, இந்த உலகம் வந்து அந்த காலத்துலலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து செக் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் தலையில் வச்சுட்டு அந்த செக் இழுப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 9 to 5 ஜாப் அது ஒரு பக்கம் இருக்கு. நிறைய பேர் ஸ்டார்ட் அப்புங்கிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்னத்தான் நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 9 to 5 ஜாபுக்கு போகிறது வந்து ஒரு பாவச் செயல், ஒரு பெருங்குற்றம். ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து உன்னால் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில ஒரு லீடரா இருக்க உங்ககிட்ட இருந்து ஒரு டெஃபினிஷன் வேணும். கேள்விலாம் சரி குமார், இன்னொன்னு கடைசியா சொன்னேன், அது நீங்க ஒரு ஆளுமை தான் ப்ரோ. ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில யூ ஆர் a thought leader. நான் ஒரு ஆளுமே இல்ல, ஆள் தான் ப்ரோ ஆளுமையா வளர்றாங்க. அதாவது ஒரு ஆள், ஓகே, ஒரு ஆள் தான் ஆளுமையா வளர்றாங்க. அவங்க ஆளுமையா வளர்றதும் அவங்க வேற்றுமையா போறதும் அவங்க எடுக்கிற அடுத்தடுத்த ஸ்டெப்ல தான் இருக்கு. நீங்க நிறைய ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க, அதனாலதான் நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க ப்ரோ. கண் கலக்குது. ஆல்ரைட். ஸோ இப்போ எனக்கு என்ன டெஃபினிஷன் வேணும்னா, 9 to 5 ஜாப் போறது பாவச் செயலா இல்ல ஸ்டார்ட் அப் பண்றது தான் கெத்தா? இது ரெண்டுக்குமான ஒரு இது கெத்து இதெல்லாம் தாண்டி நான் 9 to 5 போக கூடாதுன்னு இதுக்குள்ள வரல, இதுக்குள்ள வரணும் தான் இதுக்குள்ள வந்தேன். கிட்டத்தட்ட ரஃப்லி 10 இயர்ஸ் ஆகுது. இப்ப இது வரைக்கும் மக்களே ஏன் ஒரு ஆளுமைன்னு சொன்னேன்னு புரிஞ்சுக்கோங்க. as per the research, ஓகே, 196 ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகுது. ஓகே, பட் 10 வருஷமா ஒருத்தர் ஸ்டார்ட் அப் உலகத்துல கொடி கட்டி பறக்கிறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை மக்களே. அதுதான் நம்ம சூர்யா ராஜேந்திரன்.
என்னால முடியல. ஸ்டார்ட் அப்ல எங்கிட்ட கம்பெனி இல்லை, நான் ஆரம்பிச்சு அது மண்ணை கவ்வி. ஸோ அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இந்த 10 வருஷம். பட் அந்த இருந்தும் நல்ல ஆஃபர் வந்தும் ஜாபுக்கு போகாம இந்த பர்சிஸ்டன்ஸ்லாம் ஈஸியா கிடைக்காது. புரியுது. நான் சொல்லணும்னா இந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்லாம் ஒரு இன்டர்ன்ஷிப் போயிருப்போம்ல, நான் இன்னும் அந்த இன்டர்ன்ஷிப்பை தான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ல ஒரு இன்டர்ன்ஷிப் போனாவே வேலைக்கு போனா இன்டர்னா போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. கடைசியா வந்து வெளில வந்து அழுதுட்டு கை தட்டிட்டு வருவான்ல, அதான் உன்னோட ஜாப் கன்ஃபர்மேஷன். புரியுது புரியுது புரியுது. அந்த இன்டர்னா தான் நான் 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ இது வெளியிலிருந்து ஸ்டார்ட் அப்னு ஒருத்தனை பார்ப்பாங்க, 9 to 5 ஜாப்னு ஒருத்தங்க பார்ப்பாங்க. இவனுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சோண்டு சேலரி இருக்கும், இஎம்ஐ இருக்கும், ரெண்ட் இருக்கும் வாங்க. அப்படியே இங்கே காட்டுறது எல்லாமே எப்போ இருக்குன்னா பெரிய காரு, வீடு, லக்ஸரி லைஃப், துபாயில யாச்சு அதெல்லாம் இருக்கும். யாரு தெரியுமா, அந்த ஸ்கேம் பண்ணி $1 million $2 million வாங்குறாங்கல்ல, அவங்க தான் ஜாலியா இருக்காங்க. 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 10 பேர் ஜாலியா இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி பேர்ல காரு வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க. நம்ம இப்போ அதுக்கு போக வேண்டாம். சரி, ஓகே, டைவர்ட் ஆகும். ஸோ அது ரியாலிட்டியே கிடையாது. இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ட்டையும் ஆச்சு இல்லை, எந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ட்டையும் ப்ரீமியம் கார் இல்லை. யாச்சுன்னா அந்த பெரிய கப்பலுங்க, அதுதான் அவர் சொல்றாரு. அவர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொல்றாரு, நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சொல்றோம். ஓகே, யா. ஸோ அதெல்லாம் இருக்காது, ரியாலிட்டி அது கிடையவே கிடையாது. இன்ன வரைக்குமே பியர் ப்ரெஷரில் உட்காந்துக்கிட்டு ப்ராடக்ட் முடிக்கலையே, இன்னும் சேல் பிடிக்கல. ஏன்னா இமேஜின் 8,000 ஸ்டார்ட் அப் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும். ஆனால் நம்பர் ஆஃப் யூனிகார்ன்ஸ்னு எடுத்தோம்னா வெரி லிமிட்டட், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்டார்ட் அப் கூட கிடையாது. அப்போ எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும், ஐபிஓ போகணும், அது போகணும், இது போகணும். பட் ரியாலிட்டியில் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் தேவை. இந்த இந்த மோட்டிவேஷன், ரீல் மோட்டிவேஷன்ல வந்து கம்பெனி ஆரம்பிச்சவங்க தான் லெஸ் தென் இயர்ல க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வேலைக்கு போயிடுறாங்க. ஆப்வியஸ்லி. நண்பர்களே, நீங்க ரீலை பார்த்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ரீலா தான் போகும், ரியலா முடியாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஜிவிஎம் சொல்ற மாதிரி உங்களை போட்டு தாக்கணும். என்ன தாக்கணும்? அந்த ஸ்டார்ட் அப் ஐடியா ஃபர்ஸ்ட் உங்களை போட்டு தாக்கணும். அப்பதான் அது வெளியே வந்து கன்சூமர்ஸை போட்டு தாக்கி உங்க ஸ்டார்ட் அப் மேல வளரும். கரெக்டா? 8,000 ஸ்டார்ட் அப் இருக்கா தமிழ்நாட்டுல? ஓகே, 8,000 டிஐபிடி ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ டிஐபிடி ரெஜிஸ்டர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ஸ்டார்ட் அப் இருக்குமா? ஆஸ்பிரண்டா, ஐடியா ஸ்டேஜில், வெறும் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னில், இல்லை ஃபைலே பண்ணாமல், இந்த மாதிரி கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இன்னொரு 50,000 பேராவது இருப்பாங்க. டெஃபினெட்லி இருப்பாங்க. ஏன்னா நானும் ஸ்டார்ட் அப் தான் ரன் பண்ணுறேன். என்கிட்ட டிபிஐடி சர்டிஃபிகேட் இல்லை. 8,000 ப்ரோ அதுக்கு? 8,000 காசு? டிபிஐடி ஃப்ரீயா? ஓகே ஓகே. நண்பர் ஒருத்தர் 8,000 ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து போச்சு. சாரி, மறுபடியும் சொல்றேன், இது ஸ்டார்ட் அப் ஸ்கேம் வீடியோ இல்ல. ஓகே ஓகே, நமக்கு மைண்ட் அங்கேயே போகுது, நான் என்ன பண்றது? ஆல்ரைட். சோ பேக் டு தி பாயிண்ட், அது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. 9 to 5ல இருந்து இஎம்ஐ பிரச்சனை இருக்கும், காசு வந்து இஎம்ஐ பிரச்சனை இருக்கும். இங்க காசு வராது, ஆனா அதை விட 2 time 3 time ஆஃப் த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கும். எம்ப்ளாயி எடுத்து அட்லீஸ்ட் இன்டர்னியாவது 4 பேர்த்த எடுத்து வச்சிருப்போம், அவனுக்கு பே பண்ணணும். டூல்ஸ் நாலு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம், அதுக்கு பே பண்ணி தொலைணும். இடம், அது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருப்போம், இல்லை ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணியிருப்போம், அதுக்குன்னு காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. புரியுது. இது எல்லாமே அன்சர்டினான எலமெண்ட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்போம். இதுக்கு நடுவில் வீட்டில் இப்போ அந்த விஐபியில் டயலாக் அந்த மாதிரி, ஓன் தம்பி பாரு காரை வாங்கிட்டா நீ இன்னொரு மோர் வாங்கல. ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லி. இன்னத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து உட்காந்தோம்னா வீட்டு சைடு இருந்து ப்ரெஷர் இன்னும் இருக்கும், இன்னும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பெயினை என்ஜாயபிளா எடுத்துக்கிறவங்க மட்டும்தான் இதுக்குள்ள தாண்டுறாங்க. ஓகே. ஸோ இன்னும் சிம்பிளா லேமன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, அக்கறைக்கு இக்கரை பச்சையா இல்லை இக்கரைக்கு அக்கறை பச்சையான்னு தெரியல. இந்த சைடு இருந்து பார்க்கும்போது அந்த சைடு பச்சை கலர்ல தெரியும், அங்க இருந்து பார்க்கும்போது பச்சை கலர்ல தெரியும். பட் எண்ட் ஆஃப் த டே அந்தந்த இதுல அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ 9 to 5 ஜாப் போகிறது கேவலம்லாம் கிடையாதுங்க நண்பர்களே. நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான அந்த ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை இவரு சொன்னாப்புல அந்த ரீல் பார்த்தோன்னே எனக்கு நரம்பெல்லாம் பொடைச்சு அப்படியே ரச்சகன், அவர் பேர் என்னது, ரச்சகன் ஹீரோ மாதிரி நரம்பெல்லாம் பொடைச்சிக்கிச்சு, நான் வந்து ஸ்டார்ட் அப் ஓனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க, இங்கே ஒரு புதக்குழி இருக்கு. ஆல்ரைட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் பெஸ்ட்டா 9 to 5 ஜாப் பெஸ்ட்டா?
அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது ஆன்சரே பண்ண முடியாது. எனக்கு 9 to 5 செட் ஆகாது. உங்களுக்கு ஆகாது? எனக்கு ஆகாது. நான் சம்ஒன் 2 time 3 time எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சுட்டு கடுப்பாய் இன்னொருத்தவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு உங்களோட வெல்த்தை நீங்களே கிரியேட் பண்ணணும் அவ்வளோலாம் இல்லை. ஓகே, இன்னொருத்தவங்களுக்கு வேலை பார்த்து வெல்க்கு டைவர்சிஃபைடா நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ போயிட்டு இன்னொருத்தருக்கு ஒரு ப்ரொஃபைல்டு ஒர்க்கை பண்றதுல பே மேபி இருக்கலாம், பட் அதுல நாம அவுடேட் ஆயிடுவோம். கரெக்ட். இப்போ நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, உங்களை வெறும் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் மட்டும் நீ பாரு, நீ கேம்பெயின் ரன் பண்ணணும் எதுனா யூ வில் பிகம் அவுடேட்டட். ஆட் ஸ்பெண்ட் இப்போ இவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் நீங்க பண்ணதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் ஆகும், அந்த நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு. இப்போ அந்த நாலேஜ் பேஸ் வச்சு ஒரு வேலை வாங்கி அந்த வேலையினாலேவே முக்கால்வாசி நாலேஜ் நீங்க வந்து அவுடேட் ஆனீங்கன்னா பர்பஸே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதே தான் நானுமே ஃபீல் பண்றேன். கரெக்ட், லெட்ஸ் சே ஒரு ஒரு ஈகோ சிஸ்டத்தை போய் ஒர்க் பண்ணிடலாம் பேசாம, ஒரு இன்குபேஷன் சென்டருக்கு வேலைக்கு போயிடலாம். இந்த மாதிரி போனாலுமே டைல்யூட் ஆயிடுவோம். கரெக்ட். ஸோ பிஎன்எல் ரிஸ்க்லாம் அதில் இருக்காது. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாக்ட்லி சூர்யாவா பார்க்கும்போது ஸ்டார்ட் அப்ங்கிறது பெஸ்ட். ஸ்டார்ட் அப்ங்கிறது பெஸ்ட். அதாவது இஃப் சம்ஒன் தூக்கத்தை லூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு தீபாவளி பொங்கலுக்கு போறதை கூட லூஸ் பண்ணிட்டு 2-3 வருஷம் கமிட்டடா உட்காந்து வேலை செய்யறதுக்கு ரெடிங்கிறவங்க யாரா இருந்தாலும், ரீல்ஸை பார்த்துட்டோ இல்ல ஒரு செலிபிரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துட்டோலாம் வராம நிஜமாலுமே. அண்ட் இப்போ இருக்கிற பியர் என்ன தெரியுமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸை பார்க்கும்போது தான் அவனோட ஐடியா அவனுக்கு ஞாபகம் வரும். அப்படி இருக்கிறாங்கன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆமாம். இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கூட ஒரு 50 லட்சம் ரைஸ் பண்ணியிருக்காப்புல. அதை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ நான் ஒரு 15 ஐடியா வச்சுருந்தேனே அது என்னாச்சுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருத்தங்க இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டா ஆப்வியஸ்லி நமக்கு அந்த பழைய ஐடியாஸ்லாம் என்னமோ ஒரு இது இருக்கும். பொட்டியை ஓப்பன் பண்ணி பழைய டூல் கிட்டெல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி திருப்பி அந்த எக்ஸல் எங்கேயாவது ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருப்போம், இல்லை டைரியில் எங்கேயாவது பண்ணாதீங்க, மிகவும் ஆபத்தானது. கன்சிஸ்டண்டா இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அண்ட் ஐடியல் இதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறைய பேர் யோசிக்கிறது ஸ்டார்ட் அப்குள்ள வந்தா கெரியரே நாசமா போயிடும். அப்படி கிடையவே கிடையாது. ஆமா, இந்த கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கு. ப்ரோ இப்போ நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த வேலையை விட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன், ஒரு 2 years அதில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது ஐடியலா இது எனக்குமே நடந்திருக்கு. இந்த படத்துல கூட அது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க நடந்திருக்கு. சொல்லவா? அது ஷேர் பண்ணவா? ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் ஒன்றும் ஒரே கம்பெனில ஒன்னா வேலை பார்த்தோம். ஓகே, அவர் வந்து வால்மார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சீரியஸா தான், இன்னும் ஜோக் இல்ல. எனக்கு இப்போ ஆள் தெரிஞ்சு போச்சு. அதான் என் ஃப்ரெண்டு வந்து வால்மார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவனே அவனை பிரெயின் வாஷ் பண்ணி திருப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். வாமச்சான் ஒன்னா பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அவன் 2 years வேலைக்கு போகாம என் கூட பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கிளைண்ட், ஒரு யூனிகார்ன் கிளைண்ட் கிட்ட எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு நாங்கள் விளையாட்டு கேட்டோம். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சரி 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணால் செட் ஆகாது, ஒருத்தன் வேலைக்கு போகணும், ஒருத்தன் ஸ்டார்ட் அப் பண்ணணும். அப்போதான் அது வந்து, ஏன்னா என்கிட்ட காசு இல்லைன்னா நீ கொடுப்ப, உன்கிட்ட காசு இல்லைன்னா நான் கொடுப்பேன். ஸோ அந்த ஆங்கிளில் நாங்கள் வந்து ஜஸ்ட் பிச் பண்ணோம். இந்த மாதிரி அவனோட டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொன்னவனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வேணும்? 10 லட்சம். இவ்வளோதாங்க இன்டர்வியூ, 2 கொஸ்டின் தான். நீ உண்மையிலே வேலைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாம். எவ்வளோ பேக்கேஜ் வேணும்? 12 lakh சம்திங் சொன்னாப்புல. ஓகே, யூஆர் ஆன் போர்டு, முடிஞ்சிச்சு. ஸோ விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த 2 வருஷம் கெரியர் கேப்பு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்காது. ஏன்னா அந்த 2 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் மேபி நீங்கள் கோமால இருந்திருந்தீங்க அப்படின்னா மேபி திங்க் பண்ணுவாங்க. பட் நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜாப் மார்க்கெட்ல 2 விதமான வேலை இருக்கு. ஒன்னு லீடர்ஷிப் ரோல், இன்னொன்னு அசைன்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ற ஒரு ரோல். ஓகே, இந்த ரோலுக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பாக்குறாங்க. ப்ரீவியஸ் கேப்பபிலிட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டுமே இதை பார்த்து ஓகே இவன் இதை செய்ய, ஒரு கோட் அடிக்கணும் இல்ல ஒரு டிசைனை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது லீடர்ஷிப் ரோலா இருக்காது. பட் இதே ஜாப் மார்க்கெட்ல லீடர்ஷிப் ரோல் இருக்கிறவங்களுக்கு இவன் தான் அட்டன் பண்ணியிருக்கானா, இவனா எடுத்து ரிஸ்க் எடுத்து ஒன்று பில்ட் பண்ணி ரெவன்யூ கொண்டு வந்து அப்புறம் ஃபிளாப் ஆகி, நிஜமே சொல்லணும்னா இது நாள் வரைக்கும் நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட போகும்போதெல்லாம் ஹானஸ்டா என் ஃபெயிலியர் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்.
இதெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட கேஸ் வந்து என் ஃபைண்டிங்ஸ். ஏன்னா இன்னொரு கிளைண்டோட டேட்டா தர முடியாது. அப்படிங்கும்போது இதுதான் என் ஸ்டோரி, இங்க இதெல்லாம் நான் தப்பு பண்ணேங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கும் பண்ண போறேன். இது ஒரு டேர்மா சொல்லுவாங்க இன்ட்ராப்ரனர் அப்படின்ட்டு. ஆண்டர்பிரனர் ஆஸ்பிரன்ட்ல ஒருத்தன் வெளில வேலை செஞ்சுட்டு திருப்பி ஒரு கம்பெனில வந்து ஒரு சீனியராவோ ஒரு லீடர்ஷிப் ரோல்லையோ ஒரு சின்ன டீமை ஹேண்டில் பண்றதாவோ இன்ட்ராப்ரனர் ரோல்ல அவனை உள்ள இன்வைட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ஸ்ல மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆண்டர்பிரனர்ஸா ஒருத்தன் உள்ள வந்தானா அப்படியே லட்டுமா தூக்கி, ஏன்னா அந்த வெறி இருக்கும்ல. கரெக்ட். ஸோ இது எப்படியும் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவன் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அதை பார்த்துப்பான். சூப்பர். ஸோ நத்திங் ராங். லெட்ஸே இப்படி எடுத்துக்கலாம், 2 வருஷம் ஒரு நல்ல ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் கூட தேவையில்லை. நார்மல் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு MBA படிச்சா கூட ரஃப்லி 10-15 லட்சம் காலியாகும். அப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு 2 வருஷத்தை மூவ் பண்ண வேண்டியதான். கரெக்ட். சூப்பர். ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்பும் பிஸ்னஸ் இது ரெண்டுல எது பெஸ்ட்டுன்னு கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சூர்யா ப்ரோவை பொறுத்த வரைக்கும் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது ஸ்டார்ட் அப் வந்து அவருக்கு சூட் ஆகும். சரி, நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் திட்டத்தை ஒரு 7 வருஷமா இருக்கேன். 5 வருஷமா நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே பிஸ்னஸ் பண்றது தான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஏன்னா என்னோட மைண்ட் செட்டுக்கு ஒருத்தங்க கிட்ட போய் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லல, பட் என்னோட ட்ரீம்ஸ்ங்கிறது இருக்குல்ல, எண்ட் ஆஃப் த டே உங்க ட்ரீம்ஸும் மேட்டர். எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு கெட் செட்டில் டவுன் 35-40 நீங்கள் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் வேலைக்கு போயிட்டே பண்ண முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் கோயிங் ஃபார் 1 crore per annum அந்த மாதிரி பேக்கேஜ்லாம் வாங்குற வரைக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் ஒன்று தான், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் ஒன்று தான். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் அப்பும் 9 to 5 ஜாபும். கரெக்டான எக்ஸாம்பிள் அப்புறம் சாவறது முடிவான பின்னாடி தூக்கில் தொங்கினா என்ன அடிப்பட்டு. ஸோ விஷயம் அதுதான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று செட் ஆகும். சில பேருக்கு லவ் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. பட் எதை பண்ணக்கூடாது அப்படின்னா, நரம்பு புடக்கே ஒருத்தர் பேசும்போது அதை பார்த்துட்டு இன்னைக்கே டெர்மினேஷனை போட்டுட்டு நாளைக்கே ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு நாளானைக்கே சூரிய வம்சம் பாட்டில் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். ஓகே, நீங்க சூரிய வம்சம் மாதிரி நினைச்சிட்டு போனீங்கன்னா அப்புறம் நம்ம வம்சம் செழிக்காம பார்த்துக்கங்க. ஆல்ரைட். ஸோ நம்ம வம்சம் நல்லா தலைக்கணும்னா எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு 2 விஷயத்தை எக்ஸ்டர்னலாக கொண்டு வரக்கூடாது. ஒன்று, கெரியர் டெசிஷனை வந்து இப்போ ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால முடிவெடுக்கக்கூடாது. என் கூட வேலை செஞ்சவன் வெளில போய் ஸ்டார்ட் அப் பண்ணால் அவ்வளோ பணக்காரன் ஆகிட்டான், நானும் போகிறேன், இல்லை இந்த வீடியோ பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி போகிறேன். இன்ஸ்பயர் ஆகலாம், பட் அதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இன்ஸ்பிரேஷன் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த பர்சிஸ்டன்ஸ் வரணும். அந்த டெசிஷன் வந்து அவனோட காலாக இருக்கணும். 2வது, ப்ராடக்டோட பேசிக் ஐடியா அட்லீஸ்ட் அது அவனோட குழந்தை. அது வந்து உலகமே அது உருப்படாதுன்னு தான் சொல்லும். ரைட் ஃப்ரம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலிலேருந்து எல்லாருமே அன்சர்டன் ஃபேக்டருக்கு ஏன் போகிற அப்படின்னு தான் தடுப்பாங்க. அதை தாண்டி அவன் வரணும் அப்படின்னா அவன் அதை லவ் பண்ணணும். நிறைய பேர் கேட்குற முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த அதுவும் மேக்ஸிமம் நான் பார்த்த வகையில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல மோட்டிவேஷனை வாங்கிட்டு நான் மோட்டிவேட் ஆயிட்டேன், ஒரு ப்ராடக்ட் சொல்ல நான் விற்கிறேன். டேய், அப்படி ஒர்க் ஆகாது. ப்ராடக்ட் ஐடியா உங்களுக்குள்ள இருந்தா வரணும். கரெக்ட். அது இல்லாம இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி ட்ரெண்டா போதும், நம்ம இதுல ஒண்ணு பண்ணுவோம். எனக்கும் அது இன்னைக்கு ஈவி ட்ரெண்டா போதும், நான் போய் ஈவில ஒரு வண்டி செய்யறேன்னு போனா ரிலவென்ட்டே இல்லை எனக்கும் அதுக்கும். கரெக்ட் கரெக்ட். இப்போ பிளாக் செயின்லயோ இல்ல ஏஐலயோ ட்ரெண்டா போதும், நானும் ஒரு ஏஐ ப்ராடக்ட் பண்ண போறேன்னு போனா இதை பத்தியே நம்ம இன்னொரு இன்டர்வியூவா பேசணும். இந்த டாபிக் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பபுள் பஸ்ட் ஆகுறது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா மேஜர்லி இந்த பபுள்ஸ் எல்லாம் சர்வீஸ் பேஸ்டாவே இருக்கிற மாதிரி இல்ல, சர்வீஸ் பேஸ்டா தான் இருக்கும். அதிகபட்சம் சர்வீஸ் லைக் இல்ல. இப்ப ஏங்கிறது என்டையரா ப்ராடக்ட் பேஸ்டு தான். சொன்னாலே ஃபண்டிங் கொடுத்துருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. பிச் டே கொண்டு வர சொல்றாங்க. அது பிச் டேக்கு வந்து எல்லாமே கவர் ஆயிருக்கணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் MVP கூட கிடையாது, ட்ராக்ஷன் எனக்கு வேணும், ட்ராக்ஷன் ஷீட்ல இருந்தால் தான் நான் காசு போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கேம் எப்படி பண்ணணுங்கிறத அண்டர் டேபிளில் பேசுவாங்க. ஆனால் ஸ்கேம் பண்ணுறதையே ஒரு கண்டென்ட்டாக யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சேனலோட ஓனர் சூர்யா ராஜேந்திரன் ப்ரோ அவர்களுக்கு நன்றி.